வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த 2 பொருள் இருந்தா போதுங்க, நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அது எப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்க முழுமையா பாருங்க. அப்பதாங்க உங்களுக்கு புரியும். இது கூடயே நம்ம அன்றாடம் செய்யற வேலையை எவ்வளவு ஈஸியா நம்ம செய்யலாம், கஷ்டமே இல்லாம அப்படின்றதும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க என் வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி யாராவது என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் உங்க வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி மொச்சக்கொட்டையோ இல்லை மூக்குக்கடலையோ நம்ம வேக வைக்கும்போது ஒரு நாள் நைட்டே முன்னாடி நம்ம வேக வைக்கணுங்க. இனிமேல் அந்த கவலையே இல்லை. அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க அவ்வளோ எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்த தண்ணியை நம்ம அதை ஊற்றி, அதாவது குக்கர்லேயே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சா போதுங்க. நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அந்த குக்கர்லேயே அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நம்ம அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு விசில் வச்சு எடுக்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கட் பண்ணுறதே நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா கண் எரிச்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுட்டு வெங்காயத்தோல் உரிச்சதும் நீங்கள் தண்ணியிலே போட்டு வைங்க. அப்போ நமக்கு வெங்காயத்தில் கண்ணில் கண்ணீர் வராது. நம்ம இது மாதிரி வெங்காயம் கட் பண்ணுவோம். இது மாதிரி வெங்காயம் கட் பண்ணும்போது இதை தோலை உரிச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் வைக்கும் போது இன்னொரு வாட்டி நம்ம எடுத்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் தாங்க வேஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இது மாதிரி வெங்காயம் கட் பண்ணும் போதே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். தண்ணியிலேயே இந்த வெங்காயத்தோலெல்லாம் நம்ம போட்டுடலாம். இது மாதிரி நம்ம போட்டிருக்கும் போது நமக்கு வேலையும் மிச்சமாகும், டைமும் நமக்கு சேவ் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதில் ஒரே கருப்பாக இருக்க பாருங்க. அந்த கருப்பெல்லாம் நம்ம எடுத்துடணும். இந்த உடம்புக்கு நல்லதில்லை. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு தண்ணியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு போகிறேங்க. இது மாதிரி நம்ம தோலை இந்த வெங்காயம் கட் பண்ணுற தண்ணியிலே போடும் போது நமக்கு இடமும் சுத்தமாக இருக்கும், கிச்சனும் எப்போவுமே நமக்கு சுத்தமாக இருக்குங்க. இப்போது இது மாதிரி நம்ம தண்ணியில் போடுற நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அதை நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம். இந்த தண்ணி ஒண்டி இல்லைங்க, நீங்கள் காய்கறி கட் பண்ணும்போது வர அந்த தோலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நம்ம செடிகளுக்கு போடும்போது நல்லா அது செடியில் நல்லா வளருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள், இப்போ தண்ணி பாருங்கள், இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலான்னா, என்னென்ன நம்ம பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்தபோது சீக்கிரமாக நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம சமையலை முடிச்சுட்டு வந்துடலாங்க. கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கணுன்ற அவசியமும் இருக்காது. இதுக்காக ஒரு டிஷ்க்கும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம காயோ இல்லைன்னா வெங்காய தக்காளி கட் பண்ணும்போது லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம புளி ஊற வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கும். நல்லா அது திக்காக வரணும்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா. எவ்வளோ வேணுமோ புளி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நான் சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். நான் ஒரு அரை டம்ளர் தான் ஊற்றுறேன். இது சீக்கிரமாகவே நமக்கு ஆறிடும். ஆறிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சு எடுக்கும்போது நமக்கு திக்கான புளி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரசம் வைக்கிறதுக்கு சில டைம் தக்காளி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. காயாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா. அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம புளியும் தக்காளியும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு புளியை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணிக்கிறேன். தக்காளி கட் பண்ணும்போது அதில் புழு எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இதில் ஒரு அதாவது அது முழுகிற அளவுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது நம்ம தக்காளி நல்லா அது சாஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் முந்திரி இருந்தால் போதுங்க. முந்திரியும் சர்க்கரையும் இருந்தால் போதும். முந்திரி அதிகமான குவான்டிட்டி வேணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. நமக்கு ஒரு கைப்பிடி இருந்தாலே போதும். நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அவ்வளோ முந்திரி வச்சு நம்ம ஸ்வீட் நம்ம சூப்பராக நம்ம செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு முந்திரியை நான் ஒரு கப் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு அதை நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க முடியாது, ஓரளவுக்கு குறைதான் அரைக்க முடியும். அது மாதிரி அரைச்சி ஒரு பக்கமாக இருக்கட்டும். எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர் எடுத்துப்போம். சுகர் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம குலோப்ஜாமுக்குலாம் நம்ம பாகு எடுப்போம்ல, அதே மாதிரி தாங்க. ஆனால் இது ஒரு கம்பி பதம் நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி அது கொதிக்குது. இந்த சமயத்தில் சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. சிம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு கம்பி பதம். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச முந்திரியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இல்லை முந்திரி பருப்பு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பாதாம் கூட அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுமே கலந்து சேர்க்கும் போது டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும்.
இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இது தீபாவளிக்கு ஒண்டி இல்லைங்க, எப்போ வேணால் நம்ம செய்யலாம். நம்ம வீட்டில் முந்திரியும் சர்க்கரை இருந்தால் போதுங்க. முந்திரி ரொம்பவும் இருக்கணும் அவசியமே இல்லை. இருக்கிற முந்திரி வச்சு நம்ம 4 பேர் இருக்கிறோன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது கலந்து விட்டாச்சு. எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நமக்கு சிம்மில் இருக்கட்டும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து நல்லா ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அது மேலே சேர்த்து நல்லா நீங்கள் அதை வந்து நல்லா மடித்து நம்ம வந்து தேய்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாததால் நான் ஒரு தட்டில் நெய் தடவிட்டு இது மாதிரி மடித்து விட்றேங்க. இது மாதிரி நமக்கு மடித்து விடும்போது நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு அது வரும். சூடாக இருக்கும்போதே செய்யணுங்க, இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி கட்டியாகிடும். அதனால் நமக்கு கரெக்டாக வராது. இது மாதிரி நல்லா மடித்து விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதே மாதிரி நல்லா மடித்து விடுங்க. கை விடாமல் நல்லா இதை மடித்து விடும்போது ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நமக்கு வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நல்லா அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த திக்னஸை நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து ஸ்வீட் ஸ்டாலில் நம்ம வாங்குகிற ஸ்வீட் மாதிரி அப்படியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட வந்து சில்வர் ஷீட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் ஒட்டிட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அது போடல, இருந்தாலுமே இது நல்லா தான் இருக்கும். சூப்பராக நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்தேன் இந்த டிப்ஸும் ஸ்வீட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்கள் வீடு தேடி நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என்னோடய சேனலில் வந்து நிறைய வந்து கிச்சன் டிப்ஸு, குக்கிங் டிப்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு நம்ம வீட்டிலேயே நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் என்னென்ன ஸ்வீட் செஞ்சீங்கன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி பார்த்து இந்த ஸ்வீட்ஸ் ரெசிபியும் என்னோடய டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடு தேடி வருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போகிற லைக் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யூடியூப்பும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போவோம். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.